Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான சால மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் சீக்கிரமாக வின் பண்ணணுன்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு மீன் குழம்பு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இந்த நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலுமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10-15 பல்லு பூண்டு நீங்கள் எவ்வளோக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 15-20 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆஸ் யூஷுவல் சின்ன வெங்காயம் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை நல்லா நடுவில் கீறி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா காரம் நமக்கு மிங்கிளாகும். இப்போ இது நல்லா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் நல்லா வதங்க விட்டுருங்க. இது வதங்கிக்கும் போது நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா வெங்காயம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து தக்காளி வந்து ஒரு 2 சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அதையும் வதக்கி விட்டுருங்க. நல்லா மசிய வந்து வதங்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ அதுவும் சேர்த்து கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்து வரும். முடிஞ்சால் நம்ம மூடி போட்டு கூட நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு விட்டுட்டதுக்கப்புறம் நமக்கு இப்போ மசாலா வந்து சேர்த்துடலாம் இதோட. ஸோ நான் இது கூட வந்துட்டு மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். அது இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும், கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். மசாலா ஒரு 5 மினிட்ஸ் வந்து எண்ணெயிலே வதக்க விடுங்க. நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து புளி கரைச்சல் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சி வச்சதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து கொதி வர அளவுக்கு நம்ம வந்துட்டு விட போகிறோம். அந்த மீன் வயலில் நம்ம தேங்காய் வந்து அரைச்சிடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் திருவல் எடுத்திருக்கேன். 2-3 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் சோம்பு, எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்க்காம கூட நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. இருந்தாலும் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு திக்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் வந்து தேங்காய் இல்லாமல் எந்த ஒரு குழம்பும் அந்தளவுக்கு செய்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் எல்லாத்துக்குமே தேங்காய் சேர்த்துப்பேன். அதனால் நான் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சேர்க்கணுன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லா தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது தேங்காய் வந்து லைட்டாக அதில் இருக்கிறத வந்து கொஞ்சம் கழுவி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்ல ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு. கேரளாக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மத்தி மீன், சாலை மீன் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெய் அது மாதிரி தான் சேர்ப்பாங்க. அதனால தான் அவங்களோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கலைன்னா கூட அட்லீஸ்ட் தேங்காய் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நமக்கு மசாலாலாம் வெந்துச்சுன்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சாலை மீன் வந்து நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்துக்காமல் சுற்றி சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று போடுறதோட நீங்கள் இப்படி சேர்த்துக்கிறது பெஸ்ட்டு.
இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி சீப்பாக கிடைக்குதே நினச்சிட்டு இதை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி மீன்களில் தான் நமக்கு நிறைய சத்து இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. சின்ன மீனில் தான் எல்லா சத்துமே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மாங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். முன்னாடியே நம்ம மாங்காய் சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து அது குழஞ்சி சுத்தமாக நமக்கு சாப்பிட கிடைக்காது. ஸோ இப்போ மீன் போடுற டைம்லேயே நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பீஸ் குழம்பு ஊற்றும் போது நல்ல மாங்காயோட பீஸும் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலே போதும். சீக்கிரமாக அது வந்து வேகக்கூடிய ஒரு காய் தான். நல்ல புளிப்பான மாங்காவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு வாட்டி வந்துட்டு அந்த உடன் கரண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா போதும். லைட்டாக வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு குழம்பு டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சிம்லேயே வச்சு நல்லா வந்து அதில் லைட்டாக ஒரு 5 to 10 minutes விட்டிங்கன்னா போதும். நமக்கு வந்து மீன் வந்து மேலே மிதங்கணும், எண்ணெயும் மேலே மிதங்கி வரணும். அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் நல்லா மேலெல்லாம் வந்திருக்கிறது தெரியும், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சாலை மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இந்த குழம்பு வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட உங்களுக்கு கமெண்ட்ஸை வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமேல் இந்த மீன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு சின்ன மீனில் தான் நமக்கு எல்லா சத்துமே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.